அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தொடர் ஒரு முகாமைத்துவ உளவியல் பிரயோகமாக இங்கே விவரிக்கப்படுகின்றது. பலருடைய தேவைகள் இப்போ அரசாங்க நிறுவனங்கள், அரசார்பற்ற நிறுவனங்கள், பல நிறுவனங்களில் பல பிரச்சனைகள், ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்துவதில் பிரச்சனை. அவங்க கூட்ட முகாமைத்துவம் பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கன்ற. ஆக ஒரு கூட்டத்தை ஏன் வீட்டில் பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்திருந்து கதைக்கிறத ஒழுங்குபடுத்துறது, ஒரு சிறிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது. இதில் மிக முக்கியமானது திட்டமிடல். அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அதை அடையும் வழிகளை ஒழுங்கமைத்தல். அப்போ இதில் தவறு விடுகிறார்கள். அந்த ஒன்றும் ஒழுங்கமைக்கிறதில்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்க வாங்கன்னு சொல்லி கலந்துரையாடல், முரண்பாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் அதை தீர்க்க முடியாமலே போய்விடுகிறது. இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்கு முதல் பிளான், திட்டமிடல், கூட்டத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நிரல் சரியாக தயாரிக்கப்பட வேண்டும். அப்போ இதுதான் சொல்வார்கள், ஒரு செயலாற்றுகை செய்வதற்கு முதல் அந்த திட்டத்தை சரியாக போட்டால் அறவாசி அந்த செயலாற்றுகை வெற்றி பெறும். ஆக இதில் மிக கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடல். அடுத்தது, அந்த கூட்டத்தை நடத்துபவருடைய ஆளுமை, ஒரு வெற்றிகரமாக சுவாரஸ்யமாக எல்லோரையும் அந்த கூட்டத்தில் இணைத்து அவர்களை விழித்தல், கூட்டத்தின் நோக்கத்தை சரியாக கூட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், ஒரு நல்ல கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்தல், ஒரு புரிந்துணர்வான உளவியல் சூழல் ஒன்று அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்போ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை தலைவர் சொல்லுவார். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல்வேறு தரப்பினர் ஆலோசனை சொல்வார்கள். ஒருவர் தொடர்ந்து கதைச்சு கொண்டிருந்தால் அது ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் இந்த விஷயம் ரைட், ஓகே, உங்களோட குறிச்சாச்சு, நீங்கள் கதைக்க தேவையில்லை. இன்னொருவர் கதைக்காமல் இருந்தால், சார் நீங்கள் சொல்லுங்க, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்று ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்குதல். அப்போ ஒரு மூளைக்கு பதிலாக பல மூளை. அப்போ நாங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் மிக இலகுவாக தீர்க்க முடியும். அப்போ இந்த வகையில் கூட்டத்தில் பங்கு பெற்ற அங்கத்தவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து முரண்பாடுகளை முகாமை செய்கின்ற ஆற்றல் கூட்டத்தை நிர்வகிக்கின்ற தலைவருக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் சொல்கின்ற, அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் சொல்கின்ற விடயங்களை அங்கீகரிக்கின்ற பொழுது அந்த அங்கத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்கின்ற சந்தர்ப்பங்கள் வரும். ஆகவே அந்த பொறுப்புகள் ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்கின்ற ஒரு செயலாற்றுகை இயல்பாக ஏற்படும். ஆக அந்த அங்கத்தவர்களை புகழ்தல், நல்ல கருத்துக்களை சொன்னவர்களை ஊக்குவித்தல், அவர்களை இன்வால்வ் ஆக்குதல், ஈடுபாட்டுடன் அந்த நிறுவனம் சார்ந்த குறித்த பிரச்சனை சார்ந்து செயற்பட வைத்தல், அவர்களை மதித்தல், அந்த ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் மிக முக்கியமாக மதிக்க வேண்டும். அது ஒரு அங்கீகாரம். அது அந்த நிறுவனத்தை மேலும் மேலும் உயர்வாக வளர்ப்பதற்கான வழிகளை எடுத்து காட்டும். அப்போ அந்த வகையிலே வெளிப்படைத்தன்மை, எல்லா விஷயங்களையும் நேரடியாக சொல்லிவிட வேண்டும். ஆக இவ்வாறு ஒரு கூட்டத்தை நடாத்துகின்ற பொழுது அதில் உள்ள அங்கத்தவர்களையும் அதில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.